பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, நம்முடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய இளைஞர் இயக்கம் தம்ச நாட்களில் இந்த வீடியோவின் வழியாக மக்களை சந்திக்கவும், வாலிப உள்ளங்கள் இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணிப்பதற்கு கொடுத்த தருணத்திற்கு நன்றி. இந்த யூடியூபின் வழியாக அன்புநாதர் பாளையம் அண்ணாநகர் சென்னையினுடைய பிள்ளைகள் கடவுளிடம் திரும்புங்கள் என்கின்ற ஒரு இறை தியானத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த இறை தியானம் ஆசீர்வாதமாக அமைய இறைவிடத்தில் பிரார்த்தித்து அவர்களை ஒப்படைக்கின்றது. இறை வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளை, வேதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் லூத்தரன் திருச்சபையுடைய இளைஞர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலர் அவர்கள் ஒரு அன்பான அழைப்பை கொடுத்து, தவக்காலத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அன்பு கட்டளையை கொடுத்ததற்காக நன்றி. அவற்றை ஏற்று எங்களுடைய அன்புநாதர் ஆலயத்தினுடைய வாலிபர் தம்பி தந்தைகள் கடவுளிடம் திருவுங்கள் என்று சொல்லி ஓசியா தெரிந்த தரிசன புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் நடத்துகின்ற இந்த தியானத்தை ஆசீர்வதியும். இது பங்கு கொள்கின்ற அனைத்து வாலிப தம்பி தந்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நிகழ்வின் துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உங்களுடைய பிரசன்னம் வழிநடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
தாண்டிய வேத பகுதி ஓசியா 14:1-3 வரை. ஓசியா 14:1-3 வரை. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 காலங்களில் கர்த்தருடைய பாடுகளின் சரித்திரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நமக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு திருங்கள், நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இதிலிருந்து நமக்கு இருக்கின்ற தலைப்பு கர்த்தருக்கு திரும்பி வா. இது தேவன் ஓசியா என்ற சிறிய தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன ஒரு வசனம். அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் பல விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டு கொண்டு இருந்ததுனால அவர்கள் தங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிந்து கர்த்தரிடத்துல திரும்பணும் என்பதற்காக கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது. ஓசியா என்ற புஸ்தகத்தோட விளக்கம், அதாவது அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பு என்ற அதோட அர்த்தம். பாவத்திலிருந்து நம்மளுடைய தவறுகளை எல்லாம் அறிந்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் ரட்சிப்படைவது. நம்மளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவதுதான். இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. நம்மளுடைய வேதாகமத்துல இருக்கிறபடி பலத்தின் நீதியால் 80 வருஷம் என்று எழுதியிருக்கிறோம். அதன்படி இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. ஆனா நித்தியமான வாழ்வு என்பது பரலோக ராஜ்யத்துல ஆண்டவனோடு கூட இருக்கிற அந்த வாழ்வுதான். அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும்னா பாவ பழக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு அந்த பாவத்தை எல்லாம் நாம் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அதை கர்த்தரிடத்துல நாம் அறிக்கையிட்டு நாம் கர்த்தரிடத்துல திரும்புவது என்பதுதான். நம்ம வாழ்க்கையில் என்ன ஊழியம் செய்யலாம், எவ்வளவு கர்த்தருக்கான காரியங்கள்ல நாம் ஈடுபடலாம். ஆனால் பாவம் என்று ஒன்று இருந்தால் அந்த பாவத்தை எல்லாம் நாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடம் திரும்பினால் நிச்சயமாகவே அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது, பாவத்தை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை விட்டு விடுகிறவனோ கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று அதுல எழுதியிருக்கிறது. அதனால பாவ மன்னிப்பு நாம் எப்படி பெறணும்னா, எந்த ஒரு உயிரினங்களையும் நம்ம பலியிட்டு அதன் மூலமாக நம்ம பாவ மன்னிப்பை எல்லாத்துமே பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பு நீங்க பாத்தீங்கன்னா அதை எல்லாம் நீங்க உணர வேண்டும் என்பதாவது. உணர்ந்து நீங்க கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டா கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருடைய பார்வை உங்கள் மீது படும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். நம்ம வேதாகமத்துல இப்போ இந்த கர்த்தருடைய இந்த 2 காலத்துல கர்த்தருடைய பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து அதை சிலுவையிலே அவர் அழைப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் பெறுந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதன்படி கர்த்தர் சிலுவையில் அழைப்பட்ட போது அவருக்கு 2 பக்கங்களிலும் 2 கண்ணர்கள் அழைப்பட்டாங்க. அப்பொழுது இருந்த 2வது கண்ணன் அவன் என்ன பண்ணான்னா, தன்னோட பாவங்களை எல்லாம் அறிந்து கொண்டான். பாவங்களை எல்லாம் அறிந்து கொண்டு கர்த்தரிடத்துல அவன் அறிக்கை விட்டான். அப்போ கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இப்பொழுது நீ என்னோட பரதேசி இருப்பாய் என்று சொல்லி அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார். அதே போல நாமும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு மெரியான பாவம் இல்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யம் என்ற நித்திய ஜீவனை அடைய முடியும். நம்மளுடைய கீர்த்தனையிலே வருவாய் தலைமையில எழுதியிருக்கிற பாடல்களில வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளாய் வருத்தத்தோட கழிப்பறியும் வந்தவர் பாதம் சரணால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்ளார் என்று எழுதியிருக்கிறபடி நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அழிப்பிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிட்ட உம்முடைய மற்றற்ற அன்பிற்காக, கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு நாள் இந்த மரம் இருக்கட்டும் என்று சொல்லி பாவிகளாகிய எங்களை, உமக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்த எங்களை மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்றும் நாங்கள் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்த உம்முடைய மற்றற்ற அன்பிற்காக, கிருபைக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. விசேஷிதமாய் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து பலவிதமான நன்மைகள்னாலும் கிருபைகள்னாலும் பலவிதமான போஷிப்பினாலும் போஷாக்கினாலும் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பயும் சுவாமி ஒரு சிறு கூடுகையாக உம்மை நோக்கி துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீர் இந்த நல்ல நேரத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. நாங்கள் ஏறெடுக்கும் அனைத்து காரியங்களும் நீர் எங்களுடன் கூட தங்கியதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது சுவாமி சில விண்ணப்பங்களை தண்டையிலே வந்து வைக்க நீர் இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும்படியாய் பாதத்தண்டை வந்து நிற்கிறோம். விசேஷமாக இப்பொழுதுமாக உலகத்தில் இருக்கும் அனைத்து வாலிபர்களுக்காக பாதத்தண்டை வந்து நிற்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ ஆசீர்வாதமான காரியங்கள் வழியாய் அவர்கள் செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்த போதிலும் அவர்கள் பாவத்திலும் பலவிதமான நாச மோசங்களிலும் அகப்பட்டு சீர்கெட்டு போவதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். பலவிதமான கெட்ட பழக்கங்களினாலும் பலவிதமான கெட்ட சம்பாஷணையினாலும் எசப்பா அவர்கள் கெட்டு அழிந்து போகிறார்களே, நீர் அதையெல்லாம் காண்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் நீர் அவர்களுக்காக இறங்கி அவர்களை ரட்சித்து சுவாமி உம்மண்டை திருப்பும்படியாய் பாத்தண்டை வந்து நிற்கிறோம். ஏசப்பா, என்னதான் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் என்னதான் இருந்தாலும் நீர் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட மகன்களாகவும் மகள்களாகவும் இருப்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். விசேஷமாக அவர்களை கரம் பிடித்து உம்மண்டை சேர்த்துக் கொள்ளும்படியாய் பார்த்தண்டை வந்து நிற்கிறோம். மேலுமாக ராஜா, இப்பொழுதும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பலவிதமான நோயாளிகளையும் பலவிதமான கொடிய நோய்களால் கஷ்டப்படுகிற அனைத்து மக்களையும் பார்த்தண்டை வைக்கிறோம். ஏசப்பா, அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மன கஷ்டத்தினாலும் வேதனையினாலும் எனக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு சரீரம் இப்படி இருக்கிறதே, எனக்கு பல சொந்தக்காரர்கள் இருந்தும் என்னால் அவர்களுடன் சம்பாதித்து சந்தோஷப்பட முடியவில்லையே என்று மன வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் மன வேதனையோடும் இருக்கக்கூடும். சுவாமி, அவர்கள் எல்லாம் கொண்டோக்கி பாரும். விசேஷத்துவமான சுகத்தினாலும் விசேஷத்துவமான பலத்தினாலும் அவர்களை நிரப்பியறலும். அவர்களை இப்பொழுதும் அட்டென்ட் பண்ணுகிற அனைத்து டாக்டர்ஸையும் நர்ஸையும் பார்த்தண்டை வைக்கிறோம். சுகமளிக்கும் வரத்தை அவர்கள் கரங்கள் கொண்டு அவர்கள் வாழ்வாதாரங்களும் அதிகமாக சந்தோஷமான ஒரு நிலைக்கு திரும்ப நீரே கிருபையை தந்து காத்து வழி நடத்தியுள்ளோம். மேலுமாக அங்க வேலை செய்கிற லேப் டெக்னீஷியன்ஸ், அங்க வேலை செய்கிற வார்ட் பாய்ஸ், அங்க வேலை செய்கிற சிஸ்டர்ஸ் அனைவரையும் பார்த்தண்டை வைக்கிறோம் ராஜா. மிகவும் கொடிய இடங்களில் அவர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த நோயும் எந்த கஷ்டமும் ஏற்படாதபடிக்கு சந்தோஷமாக சுமூகமாக தங்களுடைய வேலைகளை செய்து தங்கள் குடும்பங்களை பார்த்து கொள்ள கிருபையை தந்து காத்து வழி நடத்தியுள்ளோம். இப்பொழுதும் சுவாமி, விசேஷத்துவமாக இந்த நாட்டை ஆளுவோர், நீதியை நிலைநாட்டும் தருவாயில் இருக்கும் அனைத்து பெரிய உயர் பதவியில் இருக்கும் அனைத்து மக்களையும் பார்த்தண்டை வைக்கிறோம். என்னதான் உயர் பதவிகள் இருந்தாலும் நீர் இருக்கிறீர் என்ற அந்த பயத்துடன் அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்புற செய்ய கிருபையை தந்து காத்துக்கொள்ளுங்க. உமக்கு பயப்படும் பயத்துடன் அநியாயத்தை எந்த இடத்திலும் செய்துவிட்டு மக்களை கஷ்டப்பட்டு போகாதபடிக்கு நீர் அவர்கள் மீது அந்த பயத்தின் ஆவியை கொடுத்து உமக்காக அவர்கள் உழைக்க பிழைக்க கிருபையை தந்து காத்து வழியாடுத்தேர்களும். மேலுமாக ராஜா, விசேஷத்துவமாக இப்பொழுதும் திருச்சபையின் காரியங்களையும் உமக்காக ஊழியம் செய்கிற அனைத்து மக்களையும் பார்த்தண்டை வைக்கிறோம். ஏசப்பா, எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், அதுவும் இந்த காலங்களில் எவ்வளவு விதமான மோசமான காரியங்களுக்குள்ளாக எங்களுடைய பாஸ்டர்ஸும் மினிஸ்டர்ஸும் சென்று வருகிறார்கள் என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவதும் சுவாமி, என்னதான் இருந்தாலும் உம்முடைய ஜனம் என்றும் அவர்கள் கஷ்டப்பட்டோ அழிந்து போயோ கஷ்டப்பட்டு மாண்டு போய்விடாதபடிக்கு நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அவர்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். உம்மால் மட்டுமே அது முடியும் என்று நம்பி பார்த்தண்டை வந்து நிற்கிறோம். மேலுமாக இறுதியாக உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான போர்களுக்காகவும் அனைத்து விதமான நாச மோசங்களுக்காகவும் பார்த்தண்டை வைக்கிறோம் சுவாமி. எத்தனை அழிவுகள், எத்தனை பேரதிர்ச்சிகள், கஷ்டங்கள்
இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருப்பது என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். உம்முடைய உலகம், உம்முடைய மக்கள் சுவாமி தயவாய் இறங்கும்படியாய் பார்த்து இருக்கிறோம். உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்லவும், உம்மில் அதிகமாக வேறொன்றும்படியான அந்த பயத்திலும் பக்தியிலும் அவர்கள் செயல்பட கிருபை தந்து காத்து வழி நடத்தியுள்ளோம். இப்பொழுதும் ராஜா, நாங்கள் பல காரியங்களை பார்த்தண்டே நாங்கள் சமர்ப்பித்து இருக்கிறோம். இருந்த போதிலும் எல்லாம் உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்படைத்து வருகிறோம். ஏனென்றால் உம்முடைய சித்தமே என்றும் சிறந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.